ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டிநாடு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரசாதம் தான் பண்ண போறோங்க. பஞ்சாமிர்தம் எப்படி பண்ண போறோங்கிறது தான் பார்க்க போறோம். பஞ்சாமிர்தம்னாலே ஞாபகத்துக்கு வர்றது வந்து நமக்கு பழனி தான். பழனியில தான் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டு. இந்த பஞ்சாமிர்தத்தை நம்ம எவ்வளோ டேஸ்டாகவும் ஈஸியாகவும் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போறோம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இதை டக்குன்னு நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணும்போது கூட சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணி பூஜைக்கு வச்சு சாமி கும்பிடலாம். கோயில்களுக்கும் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இந்த பஞ்சாமிர்தத்தை நம்ம எப்படி பண்ண போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் மேலும் பாண்டிநாடு சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. இப்போ வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பஞ்சாமிர்தத்துக்கு வந்து நான் இன்னைக்கு பூவம்பழம் 2 எடுத்துருக்குறேங்க. உங்களுக்கு எந்த வாழைப்பழத்தில் செய்ய விருப்பமோ அந்த வாழைப்பழத்தில் நீங்கள் செய்யலாம். எந்த பழம்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம உரித்து இந்த பழத்தை எடுத்துக்கலாம். இப்போ 2 பழத்தையும் நல்லா மசிச்சு விட்டுடலாம். பழம் வந்து காயாக மட்டும் எடுத்துடாதீங்க. ஓரளவுக்கு கனிஞ்சி இருக்கணும். ரொம்பையும் கனியணும்னு இல்லைங்க. நல்லா பழுத்த பழமாக இருந்தால் போதும். இதை நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ மசிக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மசிச்சுக்கலாம். பாருங்கள், பழத்தை நல்லா மசிச்சாச்சு. நல்லா நைஸாக மசிச்சுக்கோங்க. இப்போ இதோட 4 பேரிச்சம்பழத்தை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட கல்கண்டு, வெள்ளை கல்கண்டு இதில் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டேட்ஸ் எல்லாத்தையும் நல்லா அமுத்தி அமுத்தி இந்த மாதிரி மசிச்சு விடுங்க. அப்போ தான் அதோட ஸ்வீட்டும் இதில் நல்லா இறங்கும். இப்போ இதோட நம்ம 4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இனிப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு தாங்க. நான் 4 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட ஒரு 2 ஸ்பூன் பக்கம் தேன் விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பஞ்சாமிர்தம்னாலே பழனி பஞ்சாமிர்தம் தான். அதை நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட போகிறோம். வீட்டில் நீங்கள் பூஜை பண்ணும்போது டக்குன்னு இந்த பஞ்சாமிர்தம் செஞ்சு பிரசாதமாக வச்சு சாமி கும்பிடலாம். முருகன் கோயிலுக்கு இதுக்கெல்லாம் போகும்போது இந்த பிரசாதத்தை செஞ்சு நீங்கள் கொண்டு போய் அங்கே போய் பூஜை பண்ணலாம். சீக்கிரம் பண்ணக்கூடிய ஒரு பிரசாதம் தான் இது. அவ்வளோதாங்க, சூப்பரான பஞ்சாமிர்தம் டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் அமுக்குங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.